பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஓட 5வது வார நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. மொத்தம் 12 பேர் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. இந்த வார நாமினேஷன் வந்து ஓப்பன் நாமினேஷன். அதாவது முகத்துக்கு நேரா உங்கள நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணணும். புதுசா வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் முதல் வாரம் அப்படிங்கிறதுனால அந்த 4 பேரையுமே நாமினேட் செய்ய முடியாது அப்படின்னு பிக் பாஸ் அறிவிச்சிட்டாரு. ஸோ ஆரம்பத்தில் முதல் வாரமே நாமினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஏன் வைல்ட் கார்டை நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. ஸோ இப்போ ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதுனால எல்லாரையுமே நாமினேஷனுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கனியை யாருமே நாமினேட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாரம் தொடர்ந்து 5வது வாரமா கனி அவர்கள் நாமினேஷனுக்கே வரவே இல்லை. இப்போ நாமினேட் ஆகிருக்கிற அந்த 12 பேர் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கானா வினோத் வந்து நாமினேஷன்ல வந்திருக்கிறாப்ல. பிரவீன் போன வாரம் கேப்டனா இருந்த பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல வந்திருக்கிறாப்ல. அதுக்கு அடுத்ததா வந்து கம்ருதீன் அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்கிறாப்ல. ரம்யா நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. எஃப்ஜே அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. சபரி அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. வியானா அவங்களும் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. கெமி வந்து ஒரு வாரம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நாமினேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த 4 வாரமா நாமினேஷன்ல வராத நம்ம விக்ரம் முதல் முறையா நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்க இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த விஜய் பார்வதி நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. துஷார் நாமினேஷன்ல வந்திருக்கிறாப்ல. திவாகர் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் யாரு இந்த 12 பேர்ல இருந்து எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.